கிருஷ்ணகிரி அருகே நிலத்தகராறுல 2 குரூப் கையில கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்து கடுமையா தாக்கிக் கொண்ட காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி அருகே நிலத்தகராறில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் சைலன்சரால் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சவளக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரவணன் தான் இறக்கும் முன்பு தனது நிலத்தில் 10 சென்டை ராஜகோபால் என்பவருக்கு விற்றுள்ளார். மீதமுள்ள 5 சென்ட் நிலத்தில் சரவணனின் மனைவி மற்றும் மகன்கள் வீடு கட்ட தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் 5 சென்ட் நிலமும் தனக்குதான் சொந்தம் என ராஜகோபால் சரவணனின் குடும்பத்தாரை ஆபாசமாக திட்டியுள்ளார். என்ன நினைச்சுன்னு பேசுறீங்களா? நான் பார்க்கலாம், நீ என்ன பண்றீங்களா என்னமோ இல்லாதவங்க நம்ம என்ன பேசக்கூடாதுன்னு பொறுமை போடுறேன் நான். தொடர்ந்து ராஜகோபால் மகன் மைக்கேல் ராஜ் அஸ்திவாரத்தை உடைக்க முற்பட்ட போது சரவணனின் மகன்கள் ஹரிகாந்த் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் பைக் சைலன்சரை வைத்து தாக்கியதில் மைக்கேல் ராஜ் தலையில் இரத்த காயம் ஏற்பட்டது. மேலும் இது குறித்து தற்போது வரை காவல்துறை சார்பில் வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படவில்லை. கஞ்சா விற்கிறதுல ஏற்பட்ட மோதல்ல கூட பழகின நண்பனையே கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கஞ்சா தொழில் போட்டியில் நண்பர்களே இளைஞர் ஒருவரை கொன்று புதைத்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. புருசை கிராமத்தை சேர்ந்த அப்சல் என்பவர் கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் மாயமானார். தென் பூண்டிப்பட்டி ஏரி அருகே கடும் துர்நாற்றம் வீசுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை நடத்தியதில் அப்சல் சடலமாக மீட்கப்பட்டார். சந்தேகத்திற்கு இடமாக 2 பேரை பிடித்து விசாரித்ததில் அப்சல் கடந்த சில வருடங்களாக கஞ்சா மற்றும் போதை ஊசிகளை பயன்படுத்தி விற்பனை செய்து வந்ததாக கூறியுள்ளனர். மற்றொரு பக்கம் கஞ்சா தொழில் போட்டி ஏற்பட்டதோடு நண்பர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை இருந்ததாகவும் கடந்த 21ஆம் தேதி மிகப்பெரிய தகராறு ஏற்பட அப்சலை அவரது நண்பர்களே அடித்து சரமாரியாக வெட்டியும் ஏரி பகுதியில் புதைத்ததாகவும் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து காட்டுப் பகுதிகளில் பதுங்கியிருந்த சிறார்கள் உட்பட 14 பேர் என மொத்தம் 16 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். கைதானவர்களில் 2 சிறுவர்களை தவிர்த்து அனைவருமே 18 முதல் 25 வயதுக்குட்பட்டவர்கள் என்ற தகவலும் அதிர வைத்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் இதேபோல ஒரு இளைஞர் கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் இதுபோன்று ஒரு சம்பவம் நிகழ்ந்ததால் குற்ற சம்பவங்களை தடுக்க தவறியதாக செய்யாறு டவுன் காவல் ஆய்வாளர் ஜீவராஜ் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்துறை கண்காணிப்பாளரை போலீஸ் ஒருவரை தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதியோருக்கான சிறப்பு தரிசன வரிசையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த குலசேகரப்பட்டினம் காவல் நிலைய தலைமை காவலர் பிரபாகரன் தனது உறவினர்களை அந்த வழியாக அனுப்ப முயன்றதாக கூறப்படுகிறது. ஆனால் கோயிலின் உள்துறை கண்காணிப்பாளரான விவேக் இதனை தடுத்துள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதில் காவலர் பிரபாகரன் விவேக்கை தாக்கி உதைத்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. இதில் காயமடைந்த விவேக் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விவேக் தன்னை தாக்கியதாக காவலர் பிரபாகரனும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நல்லா பழகிற மாதிரி பழகி பக்கத்து வீட்டில் 40 லட்சம் ரூபாயை திருடிட்டு ஒரு தம்பதி நல்லவங்க மாதிரி நாடகமாடி இருக்கிறதா வெளியாகி இருக்கிற தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.
ஈரோட்டில் ஃபேன்சி ஸ்டோர் உரிமையாளருக்கு உதவி செய்வது போன்று 40 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிய தம்பதியை போலீசார் கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மூலப்பாளையத்தில் ஃபேன்சி ஸ்டோர் வைத்துள்ள ஆனந்த் என்பவரது புதிய வீட்டில் 40 லட்சம் ரூபாய் மாயமானது. புதுமனை புகுவிழா நடக்கும் போது பணம் திருடு போயிருக்கலாம் என ஆனந்த் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் சிசிடிவியை ஆராய்ந்த போது ஆனந்த் வீடு அருகே வசிக்கும் பேருந்து ஓட்டுநர் மோகன்குமார், வள்ளி தம்பதியினர் வீட்டிற்குள் வந்து சென்றது தெரியவந்தது. அவர்களை பிடித்து போலீசார் விசாரிக்க பணத்தை திருடியதை ஒப்புக்கொண்டனர். இது மட்டுமின்றி திருடிய பணத்தை தங்கத்தில் முதலீடு செய்து ஒன்றுமே தெரியாதவர்கள் போல வலம் வந்ததாகவும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்தனர். இருவரையும் கைது செய்த போலீசார் 22 லட்சம் ரூபாய் பணம், 18 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். கோவில்பட்டியில் பெண் காவலருக்கும் போக்குவரத்து காவலருக்கும் முன்விரோதம் இருந்திருக்கு போல. ஃபோனில் கொலை மிரட்டல் விடுத்து ஆடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறையின் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போக்குவரத்து காவல் பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றியவர் செல்வகுமார். அதே பிரிவில் இந்திரா காந்தி என்பவர் பெண் காவலராக வேலை பார்த்து வந்தார். இவர்கள் இருவரும் நெருங்கி பழகி வந்த நிலையில் இருவரும் கடந்த மாதம் நடு ரோட்டில் சண்டையிட்டுக் கொண்டனர். இதையடுத்து செல்வகுமார் திருச்செந்தூருக்கும் இந்திரா காந்தி புளியம்பட்டி காவல் நிலையத்திற்கும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கிடையே இந்திரா காந்தியை செல்போனில் தொடர்பு கொண்டு செல்வகுமார் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அதுக்கு ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு 2 பேத்துக்குமே பனிஷ்மெண்ட். என்னமோ உனக்கு மட்டும் கொடுத்த மாதிரி என்னைய போட்டு பாடாபடி. இல்ல நீ பதில் சொல்லாம உன் வாழ்க்கை முடியாது. சரியா? ஒண்ணுமே சொல்லுவாங்க, வேலையை மட்டும் பாரு. நீ நம்ப கருத்து யாரு அவ்வளவுதான் பார்க்க முடியும். உன் பிள்ளை நீ சொல்லிரு. அதே மதனுக்கு போன் அடிச்சு, எப்பா நீ 2வது பிள்ளைக்கு ஆசைப்பட்ட, மூத்த பிள்ளைய பக்குவமா பாத்துக்கோ. அவன் ஒரு வில்லங்கமான கிறுக்கனை நான் ஏமாத்திருக்கேன். அந்த கிறுக்கன் எப்பனாலும் என்ன எப்பனாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீ சொல்லிடு. என்ன ஓகேவா? சரியா? சரியா? நேத்து நைட்டே உன் உயிர் போயிருக்கும். ஒரு நூல் எல்லாம் தப்பிட்ட. அந்த நூல் எல்லாம் வேற ஒரு காரணம். சரியா? நேத்து நைட்டே உனக்கு முடிஞ்சிருக்கும். கடவுளை தெரியும், அந்த கடவுளை தெரியும். உச்சக்கட்ட குழந்தை இருந்த நானு உச்சக்கட்டம். எனக்கு இல்லாத பொருள் எங்க இருக்கக்கூடாது. நேத்தே முடிஞ்சிருக்கணும். இன்னைக்கு உனக்கு அடக்கம் பண்ணிருப்பானுங்கடி. என்னடி பேசுற? என்ன பேசுற? என்ன பேசுறீங்க? ரெக்கார்ட் பண்ணிக்கோ. சரியா? நேத்தே முடிஞ்சிருக்கும். நேத்து நீ தப்பிச்சதே நூல் இலதாண்டி. சரியா? நூல் இலதான் நேத்து நீ தப்பிச்சது. வா வை. என்னைக்குனாலும் உன் உயிர் அங்கே தான். வா வை. இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் இந்திரா காந்தி புகார் அளித்த நிலையில் செல்வகுமாரை சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் ஹாசி மணி உத்தரவிட்டார். இதேபோல காவல்துறை நடத்தை விதிகளை மீறி செயல்பட்டதாக பெண் காவலர் இந்திரா காந்தியும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். யுக்ரைன் மீதே ரஷ்யா அடுத்தடுத்து நடத்திய தாக்குதலால அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்காங்க. யுக்ரைன் அரசு அலுவலகத்தின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இடிபாடுகளுக்கு இடையே இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 18 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வரலாற்று சிறப்பு மிக்க பெச்சர்ஸ்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள யுக்ரைனிய அரசாங்கத்தின் பிரதான கட்டடத்தின் மேல்தளம் தீப்பற்றி எரியும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா ஒரே இரவில் யுக்ரைன் மீது 805 ட்ரோன்களையும் 13 ஏவுகணைகளையும் ஏவியதாகவும், யுக்ரைன் பாதுகாப்பு பிரிவுகள் 751 ட்ரோன்களையும் 4 ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 2022இல் ரஷ்யா யுக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து ரஷ்யா பயன்படுத்திய அதிகபட்ச ட்ரோன்கள் இதுவாகும். பொதுவா பைக் திருடு போச்சுனாலே அவ்வளவுதான். அந்த வண்டியை போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் கூட அதில் என்ஜின், பேட்டரி எல்லாத்தையும் உருவிடுவாங்க, மாற்றிடுவாங்கன்னு பலரும் பயமூர்த்தி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் புகார் கொடுத்த 5 நிமிஷத்தில் திருடு போன ஸ்கூட்டியை ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கு. அனைவரையும் ஆச்சரியப்படுத்த வைத்திருக்காங்க தமிழக போக்குவரத்து போலீஸ்.
சென்னையில் ஒரு பைக் காணாமல் போய்விட்டால் அதனை திருடர்கள் அடுத்த சில மணி நேரங்களிலேயே பார்ட்டாக பிரித்து விடுவார்கள் என பல திரைப்படங்கள் மக்கள் மனதில் ஆழமான ஒரு கருத்தை விதைத்துள்ளது. ஆனால் வாகனத்தை பறிகொடுத்தவர் நேரத்தை வீணடிக்காமல் தங்களிடம் உடனடியாக புகார் அளித்தால் வெறும் 5 நிமிடத்தில் கூட தங்களால் திருடு போன வாகனத்தை மீட்டு தர முடியும் என தமிழக போலீசார் நிரூபித்து காட்டியுள்ளனர். சென்னை ஆரேபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மெர்சி மெடல்டா. இவருடைய மகள் அதே பகுதியில் உள்ள ரோசரி மெட்ரிக் பள்ளியில் படித்து வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமை மாலை பள்ளியிலிருந்து மகளை அழைத்து வருவதற்காக மெர்சி அவருடைய ப்ளூ கலர் ஆக்டிவா பைக்கிற்கு மேட்சிங்காக ப்ளூ கலர் சுடிதார் அணிந்து சென்றுள்ளார். யார் கண்ணுப்பட்டதோ தெரியவில்லை. அவர் பள்ளியின் அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு கேம்பஸுக்குள் சென்றுவிட்டு திரும்பிய போது அவர் வாகனம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயுள்ளார். இதன் தொடர்ச்சியாக சிறிதும் தாமதிக்காமல் 100 டயல் செய்து தன்னுடைய ஆக்டிவா காணவில்லை என புகார் அளித்துள்ளார். அதே நேரத்தில் மயிலாப்பூர் போக்குவரத்து போலீசார் ஐயப்பன் கோவில் அருகே வழக்கமான வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது எதேச்சையாக ப்ளூ கலர் ஆக்டிவாவில் வந்த 2 வாலிபர்களை மடக்கி பிடித்து விசாரித்துள்ளனர். அவர்களிடம் வண்டியின் ஆர்சி புக், இன்சூரன்ஸ், லைசன்ஸ் உள்ளிட்ட அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களையும் எடுத்து காட்டும்படி தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்துவிட்டு எஸ்கேப் ஆகிடலாம் என நினைத்தவர்களுக்கு அவர்கள் டாக்குமெண்ட்ஸை காட்டிவிட்டு வண்டியை எடுத்து செல்லுமாறு கராராக அறிவுறுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதோடு அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தெரிவித்ததால் வண்டியின் ஓனர் பெயரை கேட்டுள்ளனர். அதற்கும் அவர்களிடம் பதில் இல்லை. இதன் தொடர்ச்சியாக எம் பரிவாகன் ஆப் மூலம் வண்டியின் ஓனர் விவரங்களை போலீசார் சேகரித்துக் கொண்டிருந்த போது 2 இளைஞர்களும் திடீரென சென்டர் மீடியன் வழியாக எகிரி குதித்து எதிர் திசையிலிருந்த சாலையில் ஓடி எஸ்கேப் ஆகியுள்ளனர். இதையடுத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்ட மயிலாப்பூர் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பத்மநாபன் மற்றும் காவலர் பாலாஜி நடந்த சம்பவம் குறித்து மயிலாப்பூர் சட்ட ஒழுங்கு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அப்போது சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் ஒரு பெண் ப்ளூ கலர் ஆக்டிவாவை காணவில்லை என காவல் கட்டுப்பாட்டு அறையில் புகார் அளித்திருக்கும் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக புகார்தாரர் மெர்சியை தொடர்பு கொண்ட போலீசார் அவருடைய வாகனத்தின் டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்து வருமாறு அறிவுறுத்தியுள்ளனர். மெர்சியின் டாக்குமெண்ட்ஸை சரிபார்த்த பிறகு அது அவருடைய வாகனம்தான் என்பதை உறுதி செய்த காவல்துறையினர் புகாரளித்த 30 நிமிடத்திலேயே அவருடைய வாகனத்தை மீட்டு பத்திரமாக ஒப்படைத்துள்ளனர். சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் ஆன்லைனில் ஆர்டர் செய்த 5 நிமிடத்தில் மளிகை மற்றும் வீட்டு உபயோக சாமான்கள் வந்து விடுவதைப் போல தற்போது தமிழக போலீசாரும் வெறும் அரை மணி நேரத்திற்குள் திருடு போன வண்டியை கண்டுபிடித்து ஓனரிடம் கொடுத்துள்ளது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு வாகனத்தை மீட்டுக் கொடுத்த காவல்துறையினரை புகார்தாரர் மெர்சி மனதார பாராட்டி நன்றியும் தெரிவித்துள்ளார். ஐயோ, ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வண்டி போயிடுச்சுன்னு நினச்சேன் நான். பட் எனக்கு வண்டி வித்தின் அவங்க 5 மினிட்ஸ்க்குள்ளே பிடிச்சிருக்காங்க. பட் எனக்கு தெரியல அது அவங்க 5 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க சேஸ் பண்ணி பிடிச்சிது. அவங்க அதுக்கப்புறம் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வண்டி சீட் அடியில் வச்சுருந்தேன். என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் அதில் பார்த்து தான் அவங்க கால் பண்ணேன்னு சொன்னாங்க. எனக்கு அதை வச்சு அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க 5 மினிட்ஸ்லேயே பிடிச்சிட்ருக்குறாங்க வண்டி. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் தெரிய வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு வண்டி கைக்கு திருப்பி கிடச்சிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். டிராஃபிக் போலீஸ் சார், பாலாஜி சார் அண்ட் 100 கால் பண்ண அந்த 2 சாரும் வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் இந்த தெருநாய்கள் அட்டூழியம் ஓய்ந்த பாடில்லை. 4 பேரை நாய்கள் துரத்தி கடிக்கும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.
கன்னியாகுமரியில் 4க்கும் மேற்பட்டோரை வெறிநாய் துரத்தி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கடை அருகே சுந்தர் என்பவர் இளநீர் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்குள்ளே புகுந்த திருநாய் அவரது மனைவி மற்றும் மகனை துரத்தி கடிக்க முயன்றது. பின்னர் கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த இருவரை விரட்டி கடித்தது. இதில் ஒருவர் தவறி விழுந்ததில் பலத்த காயமடைந்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருவதால் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் அத்தையுடன் தகாத உறவில் இருந்ததாக மருமகனை சொந்த தாய் மாமனே அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணச்சமூடு பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவரது மைத்துனரான ஸ்ரீஜித் வெளிநாட்டில் வேலை செய்து வந்துள்ளார். அவரது வீட்டில் ஜெயச்சந்திரனின் மகன் மிதுன் தங்கிய நிலையில் நாளடைவில் ஸ்ரீஜித்தின் மனைவியுடன் மிதுன் தகாத உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. ஸ்ரீஜித் சொந்த ஊருக்கு திரும்பிய போது இருவரும் தலைமறைவான நிலையில் தனது மனைவி மிதுனுடன் இருப்பதை அறிந்து ஆத்திரமடைந்த ஸ்ரீஜித் மதுபோதையில் மிதுனை அரிவாளால் வெட்டியுள்ளார். இதனை ஜெயச்சந்திரன் தட்டி கேட்டபோது அவரையும் வெட்ட அங்கு பதற்றமான சூழல் நிலவியது. இருவரும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீஜித்தை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். நிலச்சரிவு காரணமா ரோடு ஃபுல்லா பாறைகள் விழுந்து கிடந்ததால போக்குவரத்து முடங்கியிருக்கு. ஹிமாச்சல பிரதேசம் மாநிலம் செல்டா அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தியோக் ஹட்கோட்டி இடையிலான தேசிய நெடுஞ்சாலை முடங்கியது. சாலையில் விழுந்து கிடக்கும் பாறைகள் மற்றும் கற்கள் கிரேன் உதவியுடன் அகற்றப்பட்டு வருகின்றன.